வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கோமாளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆந்தோனி தாஸ் செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லன்ச் டைமுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. எல்லா வகையான ரைஸ் கூடயும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக செவந்ததும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே நான் 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நறுக்கியும் சேர்க்கலாம், இல்லை தட்டி கூட சேர்க்கலாம், அது நம்ம விருப்பம்தான். லைட்டாக செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நீட்டமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். தொக்கை பொறுத்த வரைக்கும் நீட்டமாக நறுக்குனிங்கன்னா வதங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மெலிசாக நறுக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் மிளகாய் தூள் இல்லைன்னா சாதாரண மிளகாய் தூளே 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன், அதையும் நீட்டமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்படி அமுத்தி விட்டாலே நல்லா மசியணும், அந்த அளவுக்கு இது நல்லா ரெடி ஆயிருக்கணும். இப்போ இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். நான் வரி கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் சேர்க்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கிக்கோங்க. வரி கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் அதை எடுத்திருக்கேன். மொத்தமே நான் 3 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன், அதை எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இது குக் ஆகணும். அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் எல்லாத்தையும் நல்லா அமுத்தி விட்டுருங்க. இந்த தண்ணி வத்துற அளவுக்கு இது நல்லா வேகட்டும். இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசமும் சூப்பராக இருக்குது. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இதை நான் இறக்கிடுறேன். நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லன்ச் டைமுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு 1 பாட் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.